ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வர ஜனவரி 15 தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் வருது. நாம் எல்லாருமே நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த செலிப்ரேஷனில் தமிழக அரசாங்கத்தோட பங்களிப்பும் இருக்கிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறது வழக்கம். அதன்படி இந்த வருஷம் தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுற பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்குது அப்படின்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அவ்வளவுதான். ரொக்க பரிசு எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாகவே கேட்குது. ரொக்க பரிசு வழங்குறது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் இந்த அரசாணையில் வெளிவரலை. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்கோம். நான் வரவேற்கிறேன். இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. மக்கள்லாம் இப்படி கடுப்பானதுனால பொங்கல் பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாரு முதல்வர். நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்த முதல் வருஷம் பொங்கலுக்கு ரொக்க பரிசு இல்லாமல் 21 மளிகை பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்குறதா அறிவிச்சிருந்தார். அதில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, இந்த பொருட்கள்லாம் இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? போன வருஷம் 2023 வந்த பொங்கல் பண்டிகைக்கு 21 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு தராமல் அதுக்கு பதிலாக ரொக்க பரிசு 1000 ரூபாவும் பச்சரிசி, வெல்லம், கரும்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.